தென்றல். அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். மாணிக்கம், காலையில இருந்து மாத்திரை சாப்பிடாதனால என்னமோ மாதிரி இருக்கு. நீ வரும்போது பிரஷர் மாத்திரை வாங்கிட்டு வந்துரு. மாத்திரை தேர்ந்து போச்சு. இத நேத்துக்கே சொல்லிருக்க வேண்டியதானே, வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. நேத்து சொல்லணும்னு தான் நினைச்சேன், மறந்துட்டேன். சரி சரி விடு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ போ. வணக்கம் மாணிக்கம். வாங்க மாமா, வாங்க வாங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க மாணிக்கம் நேரம் இருக்கு, எங்க பொண்ணு இருக்கு, எங்க மாப்பிள்ளை இருக்குன்னு சுத்துறதா என் பொழப்பு. இப்ப கூட அது சம்பந்தமா தான் உங்களை பாக்கலான்னு வந்திருக்கிறேன். என்னையா? நேத்து பத்மா என் சம்சாரத்தை பார்த்து தெரிஞ்ச நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லுன்னு சொன்னாங்களாம். அதான் ஜாதகத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். மாப்பிள்ளை பார்க்க சொன்னாங்களா? யாருக்கு? வாங்கண்ணே வாங்க. நீங்க காலையிலேயே வருவீங்கன்னு நினைச்சேன். அக்கா சொல்லி அனுப்புனாங்க. ஆமா, அவங்க தான் சொல்லி விட்டாங்க, அதுக்காகத்தான் வந்தேன். இப்ப கூட எங்கிட்ட 2 மாப்பிள்ளையோட ஜாதகம் இருக்கு. உங்க பொண்ணு ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா பொருந்துதான்னு பார்த்து சொல்லிடலாம். வாங்கண்ணே, உள்ள வாங்க. வரோம். வாங்க. வாங்க உட்காருங்க. இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிங்க மாமா. யாருக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்க? துளசிக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. ஏன் பத்மா சொல்லியே என்ன? அவ ஒருத்தி தான் இந்த வீட்டுல பொண்ணா. பவித்ராவுக்கு இன்னும் 6-7 மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பாக்குறேன். நல்ல பையனா பார்த்து முடிச்சு தர வேண்டியது உங்க பொறுப்பு. சரிம்மா. இருங்கண்ணே, ஜாதகத்தை கொண்டு வரேன். கொண்டு வாமா. என்ன மாணிக்கம், யாருக்கு கல்யாணம்? வாங்க, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உங்க பேத்திக்கு தான் கல்யாணம். இந்தாங்க, இதுதான் பொண்ணு ஜாதகம். சீக்கிரமா ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். மாமா சொல்றேன், தப்பாதீங்க. பவித்ராக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவ சின்ன பொண்ணு, முழுசா படிச்சு முடிக்கட்டும். காலம் பூரா அவ படிச்சுக்கிட்டே இருப்பாளா? அவளுக்கும் இன்னொருத்தர் வீட்டுக்கு மருமகளா போற வயசு பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு என்னால பயந்துகிட்டே இருக்க முடியாது. மாமா வேண்டாம், பவித்ராக்கு கல்யாணம் பண்ற ஐடியா எனக்கு இல்ல. அவ படிச்சு முடிக்கட்டும், நானே சொல்லி அனுப்புறேன். அப்ப நீங்க மாப்பிள்ளை பார்த்தா போதும். அண்ணே, நீங்க இப்ப இருந்த மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. நல்லா படிச்சிருக்கணும், பேங்க்ல தான் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. மரியாதை தெரிஞ்ச குடும்பமா இருந்தா போதும். அண்ணே, நீங்க ஒண்ணும் யோசிக்காதீங்க. ஊரு இருக்கிற நிலைமையில பொண்ணை படிக்க அனுப்பி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாதுப்பா. என் பொண்ணுக்கு படிப்பை விட கௌரவமான வாழ்க்கை தான் முக்கியம். நீங்க நல்ல மாப்பிள்ளை வந்தா உடனே சொல்லுங்க, கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிம்மா, நான் சீக்கிரமே ஏற்பாடு பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. வர்ற மாணிக்கம், போயிட்டு வரேன் பத்மா. சரிங்கண்ணே, வரேம்மா. டேய் நெல்லு, என்ன ஓ இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கணுமா? அதானே இந்த வீட்டுல நடக்குது. அவங்களுக்கு எது நியாயம் படுதோ அதானே எல்லாரும் செய்யறாங்க. அதத்தான் நானும் செஞ்சேன். நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? இப்ப பவித்ரா கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? பவித்ராக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓஹோ, நீங்க தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? அத நான் என்ன பண்ணுமா? அதான் எனக்கு புள்ளையே இல்லன்னு சொல்லி மகாராசன் தண்ணி தெளிச்சு விட்டீங்களே. அப்புறம் எங்க இருந்து வந்தது மகப்பாசம்? நான் புள்ளையே இல்லன்னு சொன்னது ஒரு தருதல மகனை பார்த்து, பவித்ராவை பார்த்து இல்ல. நீ பிரிச்சு பேசினாலும் பவித்ரா என் பொண்ணுதான். இது என்ன அநியாயமா இருக்கு? பெத்தது 2, அதுல 1 உங்களுக்கு பிறந்தது, இன்னொன்னு எனக்கு பிறந்ததா? வெளியே சொல்லிடாதீங்க, கேக்குறவங்க அசிங்கமா பேசுவாங்க. ஏய், அளவுக்கு மீறி பேசுற, வேண்டாம். என்ன அதிகாரம் பறக்குது? நான் பேசுறதுல என்ன தப்பு? என்ன பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு பிறந்ததையும் மகன் இல்லன்னு சொல்லிட்டீங்க. பொண்ணு மட்டும் சொந்தமாயிட்டாளா? நான் உங்களுக்கு பொண்டாட்டி இல்லன்னா அவ எப்படி உங்களுக்கு மகளாவா?